ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன மல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், ஒரு சின்ன சைஸு புளி, இவ்வளோத்தையும் நல்லா எண்ணெயில் லைட்டாக இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க. அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு அதில் மல்லி இலையை சேர்த்து அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டில் வந்து மல்லி இலையை லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். மல்லி இலை வந்து நல்லா வதங்குச்சுன்னா சட்னி வந்து கலர் மாறிடும். அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன பேனில் வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.